My dear students, applications of matrices and determinant exercise 1.5 first one third sum. The given question is 2x plus 2y plus z equal to 5, then x minus y plus z equal to 1, 3x plus y plus 2z equal to 4. ஓகேங்களா, என்ன வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரேங்க் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, சொல்யூஷன். The matrix of the given system is நமக்கு தெரியும் ஆல்ரெடி ax equal to b ஃபார்மேட்டில் எழுதணும்ட்டு. ஸோ a equal to xோட கோஎஃபிஷியன்ட், y ஓட கோஎஃபிஷியன்ட் அண்ட் z ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ இது 2 2 1 1 minus 1 3 1 and 2. xோட கோஎஃபிஷியன்ட் is x y and z. Next b equal to அப்புறம் இருக்க நம்பர். ஸோ 5 1 and 4. ஓகேங்களா, இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோ மெத்தடில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ரோ மெத்தட் இஸ் a divided b, அதாவது ரோ ஆப்ஷன் ஆன் த ஆர்குமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் a divides b. ஓகேவா, ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் பிரகாரம் 2 2 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 1 minus 1 1 3 1 and 2. ஆர்குமெண்ட் ஆஃப் 5 1 and 4. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா r1 இன்டர்சேஞ்ச் r2 பண்ண போகிறோம். r1 இன்டர்சேஞ்ச் அண்ட் r2. இப்படி பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r1 வந்து மேலே போய்டும், r2 வந்து கீழே வந்து. ஸோ 1 minus 1 1 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 2 1 and 5. நெக்ஸ்ட்டு 3 1 2 and 4. தேர்டு வந்து அப்படியே இருக்குது. r1 இன்டர்சேஞ்ச் r2 பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r2வை சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ r2 minus 2r1. நெக்ஸ்ட் r3 ஆல்சோ சேஞ்ச் இட். r3 minus 3r1. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே 1 இருந்தால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம், டைனல் 0 கொண்டு வந்துடலாம். ஸோ நான் வந்து 1 இருக்க மாதிரி மாற்றிட்டேன். இப்போ வந்து r2 சேஞ்ச் பண்ண போகிறோம், r3 சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, r1 வந்து அப்படியே வரும் 1 minus 1 1 and 1. r2 சேஞ்ச் பண்ண போகிறோம், r2 minus 2r1. அப்போ 1 1 சார் 2. அப்போ 2 minus 2 is 0. நெக்ஸ்ட் 2 plus 2 is 4. நெக்ஸ்ட்டு 1 minus 2 is minus 1. நெக்ஸ்ட் வந்து 5 minus 2 is 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா r3 சேஞ்ச் பண்ண போகிறோம், r3 minus 3r1. ஸோ என்ன வரும்னா 3 minus 3 is 0. 1 plus 3 is 4 வந்துடும். ஓகேங்களா, 1 plus 3 is 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 minus 3 is minus 1. 4 minus 3 is 1. ஓகேங்களா, இப்போ r2 அண்ட் r3யே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு டைனலில் 0 வரணும். ஸோ நான் r3 minus r2 போட போகிறேன். ஓகேங்களா, அப்போ என்ன வரும், r3யே சேஞ்ச் பண்ண போகிறேன், r3 minus r2. அப்படி பண்ணும்போது என்ன வரும், மேட்ரிக்ஸ் இஸ் ஃபஸ்ட் ரோ அப்படியே வந்துடும் 1 minus 1 1 and 1. r2 அப்படியே வந்துடும் 0 4 minus 1 and 3. r2 minus r3 minus r2. அப்போ ஸோ 0 minus 0 0 தான் வரும். 4 minus 4 is 0. minus 1 plus 1 is also 0. 1 minus 3 is minus 2. ஓகேங்களா, தட் இஸ் த மேட்ரிக்ஸ். இங்கே வந்து டைனலில் 0 வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ எலமெண்ட் வந்து எத்தனை இருக்குன்னா 2 rows இருக்குது. ஆனால் ஆர்குமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 இருக்குது. ஓகேங்களா, எழுதலாம்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. அதாவது therefore there are 2 rows. there are 2 rows. ஓகேங்களா, நான் ஜீரோ rows, நான் 0 2 rowsன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் என்ன இருக்குன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி. ஓகேங்களா, எத்தனை இருக்குன்னா 3 rows இருக்குது. ஓகேங்களா, எப்படி எழுதலாம்னா therefore there are non-zero rows. அது எப்படி எழுதலாம்னா ஈக்குவலாக வரல நமக்கு. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ பை பி. ஓகேங்களா, the given system is inconsiderant and has no solution. therefore the given solution is லாஸ்ட்டில் எழுதணும், the given system is inconsiderant. ஓகேங்களா, inconsiderant and has no solution. Thanks for watching.